என் பேர் கே ஜானகிராமன். அன்னலகரகாரம் தமிழ்நாடு ஹவுசிங் யூனிட்லேருந்து வரேன். கும்பகோணம் அன்னலகரகாரம் தமிழ்நாடு ஹவுசிங் யூனிட். அந்த அன்னலகரகாரமா? அன்னலகரகாரத்தில் நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்போ கூட வந்திருந்தேன் ஒரு கிரக பிரவேசத்துக்காக. தெரியலையே சார். அன்னலகரார் அந்த காலேஜை தாண்டி ரயில்வே ட்ராக் தாண்டி போகிறது தானே? ஆமாம் சார். அந்த கொர்க்கைக்கு முன்னாடி வரீங்களா? வாங்க. ஸ்டார்ட் பண்ண போஸ்டிங் சொல்லு. அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். சூப்பர், நல்லா கேட்டுடலாம். அதாவது குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ஒரு 7 to 10 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீ ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆகி அப்புறம் அசிஸ்டண்ட் ஆகணும். இப்போ இவங்க டைரெக்டாகவே அசிஸ்டண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் நல்ல இதுக்கப்புறம் டக்குன்னு மேலே போவாங்க. வெரி குட், பேசுங்க. வழக்கம் போல் பிஇ, அதாவது பிடெக்குன்னு சொல்லணும், சாஸ்திரா இன்ஜினியரிங் காலேஜில் ட்ரிபிள் இ படித்தேன். 4 வருஷம் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் 4 வருஷம் படித்ததுக்கும் இங்கே வந்து இருந்த 2.5 வருஷம் படித்ததுக்கும் நான் தானே எனக்கே டவுட்டாக என்ன கேட்குற அளவுக்கு தான் இருக்கிறேன். ஏன்னா 8 அரியரோட வெளியில் வந்தேன் நான். லாஸ்ட் எக்ஸாமில் 8 அரியரோட. அண்டர்லைன் தி பாயிண்ட். 8 அரியர். நானே 4-5 அரியர் வச்சுருந்தேன். இப்போ 4-5 அரியர். அதெல்லாம் அப்படியே அது படிக்காததுனால கிடையாது, சப்ஜெக்ட் புரியாததுனால அப்படின்னு கிடையாது. ஒரு அலட்சியம். கல்லூரி காலங்கள் அப்படி ஒரு ஜாலி, அது மற்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம். அதனால் 12ஆவதுல அம்மா இறந்துட்டாங்க. அதனால் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. மூணு பேருமே பசங்க. அப்பா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அவங்க பிடிஓ திருவிடைமருதூர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க. அது அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 4 வருஷம் வேஸ்ட்டாக தான் போச்சு. 8 அரியரோட வெளில வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1 மாதம் வீட்டில் உட்காந்துருந்தேன். அப்பா தான் ஏதாவது யோசிச்சு, நீ சும்மா உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது, எங்கேயாவது போய் படின்னு சொல்லி அனுப்பிச்சு. இந்த அரியர் வச்சிருக்கீங்க பூரா இது புகலிடமா? அது நிறைய பேர் இந்த அரியர் கிளியர் பண்ணுற வரைக்கும் இங்கே வந்து உட்கார்றதுன்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் போகும்போது கவர்மெண்ட் வேலையோட போயிடுறாங்க தம்பி மாதிரி. புரியுதா இல்லையா? அதுக்கு தான் நீங்கள் நல்லா கேட்கணும். அந்த மாதிரி தான் வந்தேன். நவம்பர் 1 அரியர் எக்ஸாம் எல்லாத்தையும் டோட்டலாக கிளியர் பண்ணிட்டு இந்த நவம்பர் 2016 நவம்பர் 6 குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். 178 கொஸ்டின்ஸை அடித்தேன். 2 மார்க்கில் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அவ்வளோ கிட்ட வந்து என்னால் ஒரு சான்ஸை மிஸ் பண்ண முடியுதுன்னா இன்னும் கொஞ்சோண்டு எஃபர்ட் போட்டால் போயிடலான்னு நினச்சி தான் உட்காந்து படித்தேன். குரூப் 1 அடுத்த பிப்ரவரியில் வந்துச்சு. 147 கொஸ்டின் அடித்து அதில் செலக்ட் ஆகிட்டேன். அதில் செலக்ட் ஆகி மெயின்ஸ் எழுதியிருக்கோம். நானும் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அக்டோபர் 15 நடந்த மெயின்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூவேஷனாக சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பசுபதி, அருண்குமார், வெங்கடேஷ், அப்புறம் இன்னொரு சில பேர். அவங்களாம் இருந்ததுனால தான் அந்த குரூப் 1 குரூப் 4 இவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறி வர முடிஞ்சுது. அதுக்கடுத்து அந்த குரூப் 2 ஆகஸ்ட்டில் வந்தது எழுதுனதோடு எல்லாருமே போயிட்டாங்க. அது அவங்க பண்ண உண்மையிலே பெரிய தப்பு. அதுக்கு அடுத்து வந்து இந்த எக்ஸாமில் தான் நிறைய பேர் ஸ்டேட் லெவல் ரேங்க்குக்கு ரொம்ப பக்கத்தில் வர ஆரம்பித்தாங்களே. அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இன்னும் பெட்டராக வந்துருக்கலாம். இப்போ ஆனால் ஒரு எதுவுமே பண்ணல. பசுபதி தவிர மற்ற எல்லாருமே ஜாப் இல்லாமல் தான் இருக்காங்க. பசுபதி மட்டும் ஹவுசிங் டெவலப்மெண்ட்டு கிடச்சிருச்சுன்னு அவர் போயிட்டார். எனக்கு குரூப் 2 651th ரேங்க் ஓவராலு, கம்யூனல் 257. அதுக்கு அடுத்து வந்த இந்த வருஷம் நடந்த குரூப் 4 ஓவரால் 221, கம்யூனல் 90. அப்புறம் லேப் அசிஸ்டண்ட்டில் 18th ஓவரால் 18th ரேங்க்கு, கம்யூனல் 9. அது போக அப்படியே ரேங்க் ஏறிக்கிட்டே வர ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்த ரேங்க்குக்கு தான் வெயிட்டிங். இப்போ குரூப் 2 இன்டர்வியூவில் டோட்டல் கொஸ்டின்ஸ் 173 அடிச்சிருக்கேன். அப்போ அடுத்த மெயின்ஸுக்கு தயாராக வேண்டியதாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தோல்வி தான் ஆக்சுவலி ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. 8 அரியர் வச்சுட்டோமேங்கிற ஒரு பெரிய கசப்பான அனுபவமாக இருந்தது.
10th 471, 12th 1095, எல்லாம் 85% மேலே தான் வச்சுட்டு இருந்தோம். நம்ம போய் இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்திருக்குமேங்கிற ஒரு அவமானமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அவமானம் வேஸ்ட்டாக படிக்க விடாமல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த மோட்டிவேஷன் அதை கரெக்டான டைமில் தான் இதெல்லாம் கொடுக்கணும், அப்போ தான் அதை ஃபாலோ பண்ணி போக முடியுங்கிறதுக்கு கொண்டுட்டு வந்தார். 6 months எதையுமே நினைக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சொன்ன டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 6 monthsக்கு அப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை விட்டுட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் என்னால் அதை கீப்பப் பண்ண முடிஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால தான் அந்த ரேங்க்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டாப் ரேங்க்கிட்டேயே என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு யார் சேர்ந்தாலும் அந்த 6 months இடைவிடாமல் அந்த டைம் அவர் சொல்கிற டைமுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக படிங்க. நீங்கள் 6 monthsக்கு அப்புறம் நீங்களே விட்டு பாருங்கள், உங்களே அறியாமல் நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது அந்த ஸ்பான்டேனியஸ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் யாரும் வர முடியல. ஏன்னா நேற்று தான் தம்பிக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அவங்க கூப்பிட்டு வந்திருந்தா ஸ்ட்ரெயின் ஆகிடும், நீங்கள் வீட்டில் இருங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஆக்சுவலி சந்தோஷம், அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னும் அண்ணனும் இங்கே படிச்சுட்ருக்காரு சார், இது கும்பகோணம் இன்ஸ்டியூட்டில். ஆமாம் சார், இங்கே இருந்தார், அவருக்கு இங்கே செட் ஆகல, உடம்பு ப்ராப்ளம் வந்து அவர் அங்கே போயிட்டார். அவர் படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் இப்போது இந்த நவம்பர் 20யோட நான் நிறுத்திட்டு அங்கே வீட்டுக்கு போயிட்டேன் சார். அங்கே வீட்டில் யாராவது பார்த்துக்கணுமேனு அதுக்காக. இப்போது நாளைக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துடும். நாளைக்கு தான் தெரியும் ஏரியா எந்த இடத்துல போட்டிருக்காங்கங்கிறது. அதை ஜாயின் பண்ணிட்டு லாஸாக போய் போட்டுட்டு திரும்ப வரலான்னு இருக்கேன். ஆனால் இடம் எங்கன்னு சரியாக தெரிஞ்சால் தான் அது யோசிக்க முடியுங்கிறனால வெயிட்டிங் பண்ணிட்டுருக்கோம். என்ன போஸ்டிங் சொன்னீங்க? அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். அசிஸ்டன்ட் இன் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ், குரூப் 2Aல ரொம்ப அற்புதமான போஸ்ட்டு. அவங்க அண்ணனும் இங்கே தான் படிக்கிறாரு, 8 அரியர் வச்சார், சக்ஸஸ் பண்ணிட்டார். அறிவு வேறு, மார்க்கு வேறு. மார்க்குக்கும் அறிவுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. கல்லூரி பள்ளி காலங்களில் அங்கே நம்ம எதாவது அலட்சியமாக இருந்திருப்போம், மார்க்கு குறையலாம் கூடலாம், அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் அந்த அறிவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ சக்ஸஸ் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம படிக்கணுன்ற அந்த நம்பிக்கை. நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் மார்க் கம்மியாக எடுத்திருக்கோம், நம்மளால் முடியுமா அப்படி யோசிக்க தேவை. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நல்லா படித்தா போதும், அவ்வளோதான். அதுக்கு தம்பி ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள், நல்ல கரவழி கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க. என் பேர் கிருத்திகா, நான் லேப் அசிஸ்டண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோடய ஓவரால் ரேங்க் 37, கம்யூனிட்டி 15. எனக்கு இந்த இன்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு தெரியாது. அக்கா வந்து சார்கிட்ட தான் படித்தாங்க. இப்போ அவங்க செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் 4 years. ஆனால் அக்கா முன்னாடியே சொன்னாங்க, சித்தப்பா கீர்த்தியை வந்து முடித்தோடனே நான் படித்த இன்ஸ்டியூஷன் தான் சேர்க்கணும் அப்படின்னாங்க. நான் அப்போ இன்ஸ்டியூட் பேர் கூட கேட்டது கிடையாது. ஆனால் இந்த இன்ஸ்டியூட் பார்த்துருக்கேன், நான் கரூர் தான். அதனால் இந்த வழியாக போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து வராங்கன்னு பார்த்தம்போது மேலே போர்டு NRIS அகாடமின்னு பார்த்துருக்கேன். அக்கா சொன்னாங்கன்னா, வாங்கப்பா எனக்கு தெரியும் வாங்க அப்பா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே. அப்புறம் அட்ரஸ் கேட்டு ஃபஸ்ட் ஜூலையில் ஜாயின் பண்ணேன் 2017. வீட்டில் அப்பா மட்டும்தான். அப்பா தான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வெற்றி சமர்ப்பணம். அப்புறம் சாரோட உழைப்பு தான். இப்போ சாரோட தான் அவரோட ஃபுல் கோச்சிங் தான். ஷார்ட்கட்டு, சாங்ஸ் ஷார்ட்கட்டு எல்லாமே. நான் வந்தோடனே சாங் ஷார்ட்கட் வச்சாங்க, அது எல்லாமே படிக்க ஆரம்பித்தேன், நல்லா இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் குரூப் 4 தான். அதில் குரூப் 4ல் 159 கொஸ்டின் அடித்தேன். இப்போ கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் செகண்டு 3 monthஸில் இந்த லேப் அசிஸ்டண்ட் எழுதினேன், அதுலேயே செலக்ட் ஆகி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏஓ வந்தது, ஏஓலேயும் செலக்ட் ஆகியிருக்கேன். இன்டர்வியூக்காக இப்போ இருக்கேன். அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அவங்களோட தான் ஃபஸ்ட்டு நான் ஏறணும்னு நினச்சேன், ஆனால் அவங்களால வர முடியல. பரவாயில்ல, இன்னும் பெரிய மேடைகளுக்கு வருவாங்க. இன்னும் பெரிய மேடைகள் காத்திருக்கு, இன்னும் பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. அப்போ அவசியம் வருவாங்க. சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் அடுத்த ஸ்டேஜ் ஏறுவேன், அது அப்பா அம்மாவோட கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக இந்த ஏவோவில்
ஏஓ வரும்ல, இமிடியேட்டாகவே ஏஓ கையில் இருக்குது. ஸோ இன்டர்வியூ முடித்தோடனே ஏஓ ரிசல்ட்டு. ஏஓ குரூப் 1 கேடர், அது ஏஓ குரூப் 1 கேடர். ஸோ அதனால் நல்லாயிருக்கும் அது இன்னும். சரியா? இன்னும் பெரிய மேடை தான், பெரிய வெற்றி தான், குரூப் 1 கேடர் தான். கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு வரலாம். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் இருக்கணும் சார். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் இருக்கணும் சார். கண்டிப்பாக இருக்கும், என்றைக்கும் மிஸ் ஆகாது. சரியா? குரூப் 1ல் அவசியம் குரூப் 1 கேடரோட ஏஓவில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஏஓவில். சரியா? ஆல் தி பெஸ்ட். 2 பேருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க.